ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம நாருட்டோ பத்தின சொல்லுங்க. என்ன மேஜிக்லாம் அதை பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். இப்போ எதுக்கு வந்தீங்க அதை சொல்லுங்க. You tripping, bro. You tripping. சரி, வீடியோக்குள்ள போலாமா? ஹலோ நருட்டோ ஃபேமிலி. நம்ம நருட்டோல நிறைய விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒன்று வந்து நருட்டோல வந்து நிறைய அண்டர்ரேட்டடான கேரக்டர்ஸ்லாம் இருக்கு, ஓகேவா? அதுல ஒரு சில அண்டர்ரேட்டடான கேரக்டர்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேரக்டர் தான் சிசி உச்சிக்கா தான் ஞாபகம் வரும். நிறைய பேர் அவர் அண்டர்ரேட்டடாக தான் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் டைமே கம்மி தான். இருந்தாலும் அது வந்த டைம் சிசி உச்சிக்கா எப்படி அப்படி ஒரு எண்ணம் அப்படி தோணுச்சு? ஆச்சரியமா இருக்கே. கேட்போம். சென்சை மாதிரி இருந்தவர் தான். ஏன்னா இட்டாச்சியோட பலசாலி சொன்னா கோபப்படுவீங்க, ஆனா உண்மையா அதான். அவரோட கெஞ்சுட்ஸ் இருக்கே, ஐயோ ஐயோ, அருமையான கெஞ்சுட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைலு, சிஷி உச்சிகா த டெலிபோர்ட்டர் அப்படிம்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அண்டர்ரேட்டடாக தான் இருக்குது. யாரும் அவரை பற்றி அவ்வளோக்கா பேச மாட்டாங்க. ஏன்னா இட்டாச்சி, நருட்டோ, சாஸ்கே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர சிஷி உச்சியை பற்றி பேசுகிறேன். அதனால எனக்கு அண்டர்ரேட்டட் கேரக்டர்னு அவர் தோணுது. வேற யாரும் எனக்கு என்னமோ ஒராச்சி மாறுங்க நிறைய ப்ரோ என்னன்னா அண்டர்ரேட்டடாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ நருட்டோட பெரிய வில்லன் யார் நம்ம கேட்டோம்னா மாதரா உச்சிகா, ஒகிட்டோ உச்சிகா, பெயின் அப்படி தான் பேசுகிறாங்களே தவிர ஒராச்சி மரம் பற்றி யாரும் சரியாக பேச மாட்டாங்களே. ஏன்னா கிளாசிக்கை கொண்டுட்டு போனதே ஒராச்சி மாதிரி தாங்க. செம்ம ஈவலாக இருப்பார். ஏன்னா ஃபர்ஸ்ட் சீன் அந்த ஜொலின் எக்ஸாம் பார்க்குறப்ப நிஜமாலே பயந்து. ஜொலின் எக்ஸாம் சூப்பராக இருக்கும். அந்த ஒராச்சி மாதிரி என்ட்ரிலாம் பார்த்தா செம்ம பயங்கரமாக இருக்கும். ஆனால் போக தான் டம்மி ஆகிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா இடையில இட்டாச்சி போட்டு தள்ளிடுவாரு, அது வேற கதை. இருந்தாலும் ஒரு அண்டர்ரேட்டட் பெஸ்ட் வில்லனா எனக்கு ஒராச்சி மாதிரி தான். வந்தாலே ஈவில் தான். அவருக்கு சோக கதை இருந்தாலுமே அது ஈவில் தான் ஒரு ஈவில் தான் நிரூபிச்சு அவரை என்ன பண்ணாலும் அழிக்க முடியாது. ரிவைவ் ஆகிட்டே தான் இருப்பார். அதுவும் இல்லாமல் 4 ஒக்காகவே சம்மன் பண்ணுவார் பாருங்க, அதெல்லாம் செம்ம சீனு. எனக்கு என்னமோ ஒராச்சி மாரும் ஒரு பெஸ்ட் அண்டர்ரேட்டட் வில்லன், அவ்வளோதான். ஓவர். ஓ, இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்டர்ரேட்டடான கேரக்டரை பத்தி? உங்களோட ஃபேவரட் அண்டர்ரேட்டடான கேரக்டரை வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தின டாக்ஸை வந்து அடுத்த வீடியோ நாங்க உங்களுக்கு விரிவான விளக்கத்தை கொடுப்போம், ஓகேவா? அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நருட்டோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும், ஓகேவா? அதுதான் நீங்கள் ஒரு சேனல் நாங்கள் சேனலுக்கு வளர்க்குறதுக்காக பண்ணுற ஒரு உதவி. சரி, ஓகே, பாய். ஏதாச்சும் பிஸி இருந்தால் கேளுங்க, கேட்கவே மாட்டேங்கிறீங்க இந்த மாதிரிலாம்.